Dear students, welcome to Abhiravian videos. நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் மேக்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் பார்ட் 1 பித்தாகரஸ் தியரம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன பித்தாகரஸ் தியரம்? இந்த பித்தாகரஸ்ங்கிற அறிஞர், கிரேக்க அறிஞர் இந்த தியரத்தை கண்டுபிடிச்சார். ஒரு முக்கோணம், அதாவது இந்த தியரம் செங்கோண முக்கோணத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். அது என்ன தியரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். In a right triangle, the square of the hypotenuse is equal to the sum of the square of the other two sides. இதுதான் பித்தாகரஸ் தியரத்துடைய இங்கிலீஷில் பித்தாகரஸ் தியரம். அது தமிழில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தை பக்கமாக கொண்ட சதுரத்தின் பரப்பளவானது அதன் மற்ற இரு பக்கங்களையும் பக்கங்களாக கொண்ட சதுரங்களின் பரப்பளவுகளின் கூடுதலுக்கு சமம். இதுதான் தமிழில் பித்தாகரஸ் தேற்றத்துடைய தமிழில் சொல்கிற விதம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம விரிவாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது ஒரு முக்கோணம். முக்கோணத்தில் நிறைய வகைகள் உண்டு. செங்கோண முக்கோணம் நம்ம அதில் போடுறோம். அது என்ன செங்கோண முக்கோணம் அப்படின்னா, முக்கோணம்னாலே 3 கோணங்கள் இருக்கிறது தான் முக்கோணம். அந்த 3 கோணங்களையும் கூட்டினா கிடைக்கிறது 180. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 3 கோணத்தில் ஏதாவது ஒரு கோணம் 90 டிகிரியாக இருந்தால் அந்த முக்கோணம் செங்கோண முக்கோணம். ஏதாவது ஒரு கோணம் தான் 90 டிகிரியாகவும் இருக்க முடியும். ஏன்னா மொத்த டிகிரியே 3 கூட்டுத்தொகையே 180. அப்படிங்கிறப்ப ஒரு கோணம் 90, இன்னொரு கோணமும் 90 இருந்தால் இன்னொன்று 0 டிகிரி இருக்க முடியாது. அதனால் ஒரு கோணம் மட்டுமே 90ஆக இருக்க முடியும். அது செங்கோண முக்கோணம்னு இந்த முக்கோணத்தை சொல்லுவாங்க. இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் இந்த முக்கோணத்தில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த முக்கோணத்தில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு செங்கோண முக்கோணத்துடைய அந்த பக்கங்களுடைய பெயர்களை முதல்ல பார்க்கலாம். இது அடியில் இருக்குது அடித்தளம், அதாவது பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தால உயரம், ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சாய்வாக இருக்கிறதுக்கு பேர் தமிழில் கர்ணம், இங்கிலீஷில் ஹைப்போதெனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைப்போதெனஸ் இப்போ இந்த இது எப்படி இதில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம், அதாவது ஹைப்போதெனஸின் பக்கமாக கொண்ட ஒரு சதுரத்தின் பரப்பளவானது அதன் மற்ற இரு பக்கங்களையும் பக்கமாக கொண்ட சதுரங்களின் பரப்பளவுகளின் கூடுதலுக்கு சமம். இதுதான் இந்த தியர சொல்ற பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு சொல்றேன். ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தை பக்கமாக கொண்ட சதுரத்தின் பரப்பளவானது அதன் மற்ற இரு பக்கங்களையும் பக்கங்களாக கொண்ட சதுரங்களின் பரப்பளவுகளின் கூடுதலுக்கு சமம். இதுதான் பித்தாகரஸ் தேற்றத்துடைய தமிழ் விளக்கம். இப்போ இது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிடுவோம், இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இதனுடைய சதுரங்கிறப்ப அதனுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? பக்கம் இண்டு பக்கம் சதுரம், சதுரத்துடைய பரப்பளவு. இப்போ 4 சென்டிமீட்டர் இன்டு 4 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதனுடைய பரப்பளவு. இந்த சதுரத்துக்கு 3 சென்டிமீட்டர் இன்டு 3 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? இந்த ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிறது இதனுடைய பரப்பளவுக்கு சமம்னு சொல்லுது. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டுவோம். 16 சென்டிமீட்டர் ப்ளஸ் 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த சதுரத்தின் பரப்பளவு 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுது. அப்போ இதனுடைய பக்கம் எவ்வளவு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன? 5. ஸோ இது 5 சென்டிமீட்டர். இதுதான் பித்தாகரஸ் தேற்றம், அதனுடைய விளக்கம். இப்போ இந்த பித்தாகரஸ் தேற்றத்துடைய இதை பார்த்தீங்கன்னா இதில் 3, இது 4 அப்படின்னா இது 5. அதனுடைய ஃபார்முலா என்னன்னா ஹைப்போதெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர். அதாவது இந்த ரெண்டையும் மாற்றி கூட சொல்லிக்கலாம். பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போதெனஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவில் பித்தாகரஸ் தேற்றம்னா என்ன, அது எப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கம் மூலமாக நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம போட போகிறோம். அந்த வீடியோகளெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு வீடியோ வரும்போதும் நீங்கள் பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். Thank you very much for watching Abhiravian videos. Thank you very much.